இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், ஜோதிகாவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருடைய சினிமா லைஃப்லயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்ச திரைப்படம் எதுன்னு கேட்டா குஷி. இந்த திரைப்படத்தை எஸ்.ஜே. சூர்யா தான் இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. அது தொடர்ந்து ஜோதிகா, விஜய் ரெண்டு பேருடைய சினிமா கெரியர்ல பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அது தொடர்ந்து எஸ்.ஜே. சூர்யா ஹீரோவா அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிட்டாரு. இப்போதைக்கு இவரு ரவி யக்ஷன் அப்படிங்கிற திரைப்படம் நடிச்சிருக்காரு. ஆனாலும் இவர் தொடர்ந்து இயக்கத்துல ஆர்வம் காமிச்சிட்டு வர்றதுனால இளைய தளபதி விஜய் கிட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காராம். அந்த ஒன்லைன் விஜய்க்கு பிடிச்சு போயிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு தமிழ் சினிமாவில ஏகப்பட்ட திரைப்படங்கள் செகண்ட் பார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில குஷி திரைப்படத்துக்கும் செகண்ட் பார்ட் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அந்த ஒன்லைன் ஸ்டோரி குஷியோட இரண்டாம் பாகமா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா விஜய் படத்துல, குஷி திரைப்படத்துல நம்ம ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. பார்ட் 2லயும் ஜோதிகா நடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழப்பட்டிருக்கு. ஜோதிகா அப்ப ரொம்ப சப்பியா, சார்மிங்கா, ரொம்ப அழகா இருந்தாங்க. பட் இப்போ திருமணமாகி 2 குழந்தைக்கு தாயா இருக்காங்க. அதனால அவங்கள விட்டுட்டு இளம் ஹீரோயின் யாரையாச்சும் விஜய்க்கு ஜோடியா பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனையிலையும் இருக்காராம் எஸ்.ஜே. சூர்யா. அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த விவசாயிகளுக்கு அந்த மண்ணு தான் உயிர், உடல், மானம், மரியாதை, பேரு, புகழ் எல்லாம். அந்த மண்ணை அவன் விட்டுறக்கூடாது. அது 1/4 ஏக்கரா இருந்தாலும் சரி, 1/2 ஏக்கரா இருந்தாலும் சரி, 3/4 ஏக்கரா இருந்தாலும் சரி.